வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்னைக்கு 2020-2021 இலக்குகள், அதாவது ரெசல்யூஷன் தீர்மானம் போட்டுக்கொண்டு இந்த ஆண்டை வரவேற்பதற்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் 2021 தீர்மானங்கள் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட பரிமாற காத்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2020-2021 இலக்கு ரெசல்யூஷன் தீர்மானம். அதாவது நிறைய பேர் 2020-2021 நிறைய பேர் இலக்குகளை எடுத்துக்கொள்வோம். அதாவது ரெசல்யூஷன் தீர்மானங்கள். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25% பேர் மட்டும்தான் 2 மாதத்துக்குள்ளேயே அதை மறந்து விடுகிறார்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை. மீதம் உள்ள 67% பேர் இலக்குகளை செட் பண்ணிட்டு 3 நாளில் மறந்துடுறாங்க. மீதம் உள்ள 8% பேர் மட்டுமே இந்த நியூ இயர் இலக்குகளை அச்சீவ் செய்கிறார்கள். அதுதான் உண்மை. எஃபெக்டிவ் கோல்ஸ் ஆஃப் செட்டிங். டிசிப்ளின் இருந்தால் இன்னைக்கு எதையுமே சாதிக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, யூஎஸ் ஆர்மியில் ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவைவ் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. என்ன சார் அந்த மீட்டிங்னா 4 கேள்வி கேட்டுக்கொள்வாங்க. என்ன சார் 4 கேள்வி அப்படின்னா, போன ஆண்டில் மிக 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 எது சரியாக நடந்தது, இது ஏன் நடந்தது, நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், அந்த கற்றுக்கொண்டதில் நாம் என்ன முன்னேற்றம் அடைந்தோம் அப்படின்னு அவர்களை கேட்டுக்கொள்வார். அதன் அடிப்படையில் தீர்மானம் செய்வார்கள். இப்போ இந்த ஆண்டில் all is well dot end is well. நல்ல ஒரு துவக்கமே நல்ல ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என்ன சார் அப்படின்னா, இன்று பர்ஃபெக்ட் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இன்பர்ஃபெக்ட் தான். பர்ஃபெக்ட்னு ஒரு விஷயத்தை, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் எடுத்து பாருங்க. எல்லாமே இன்பர்ஃபெக்டான பிஸ்னஸ் தான் நாளைக்கு பர்ஃபெக்டாக மாறி இருக்குங்க. அதான் உண்மை. ஒரு சிறந்த வெற்றியாளர் எடுத்து பாரு, அவனை கண்டு இந்த உலகமே சிரித்திருக்கும். அவனின் ஆரம்ப காலம் மிக மிக கசப்பாக தான் இருந்திருக்கும். அவனின் ஐடியா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்காது. அன்னைக்கு இன்பர்ஃபெக்டாக இருந்தவன் தான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக மாறி இருக்கான். அன்னைக்கு தோத்து போனவன் தான் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டியிருக்கான். இதுதான் வாழ்க்கையில உண்மை. இன்னைக்கு நீங்க வேணும்னா நினைக்கலாம், என்ன சார் அப்படின்னா, பர்ஃபெக்டான ஐடியாவோடு தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். நல்ல நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நல்ல பிளான் பண்ற வரைக்கும் காத்திருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இது கிடையவே கிடையாதுங்க. நோ நோ, இது அதாவது புத்திசாலித்தனம் கிடையாது. இது நான் புத்திசாலித்தனம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது புத்திசாலித்தனமே கிடையாது. இது அசட்டுத்தனமான ஒரு சோம்பேறித்தனம். நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிற சோம்பேறித்தனத்திற்கான மூலதனம். உன் ஐடியா மேல உனக்கே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை. நீயே உன்னால ஒரு ஸ்டெப்பு உன்னால எடுத்து வைக்க பயப்படுற. அதான் உண்மை. உன் கண் முன்னே இருக்கிற கோடிக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சோம்பேறித்தனத்தால நம்ம மிஸ் பண்றோம். உன்னுடைய டைம் உன் கையை விட்டு போயிட்டே இருக்கு. அது உனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இறங்கி போராடு. உன் ஐடியாவை நம்பு. இன்னைக்கு இன்பர்ஃபெக்டா சொல்றதுதான் நாளை பர்ஃபெக்டா மாறும். இன்னைக்கு தூத்து போனவன் தான் பிசினஸ்ல நாளைக்கு ஜெயிக்கிறான். இன்னைக்கு ஜெயிக்கிறவன் தான் நாளைக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு இன்ஸ்டேபிளா இருக்கிறவன் தான் நாளைக்கு ஸ்டேபிளா மாறுறான். அதுதான் வாழ்க்கையில நடக்கிற உண்மை. இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும். நீங்க இறங்கி போராடுனீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, all is well dot end is well. இல்லவே இல்லைங்க, கிடையவே கிடையாதுங்க. Even though the start is heaven hell, the end is well. என்ன சாரிக்கு மீனிங் அப்படின்னா, என்னதான் ஆரம்பம் ஒரு நரகமாக இருந்தாலும் முடிவு சொர்க்கம் போல் சுகத்தை தரும். இறங்கி போராடு, தயங்கி தயங்கி நிற்காது. வாழ்க்கையில் தத்துவம் என்ன தெரியுமா? வாழ்க்கையின் தத்துவம் ஒரே விஷயம்தான். முயற்சி பண்ணு, பயிற்சி பண்ணு. நீயும் உன் கனவும் வேற வேற கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை அடையணும்னா, நீ ஒரு பிஸ்னஸ் மேனா மாறணும்னா, அப்ப நீ பிஸ்னஸ் மேனை போல் மாறணும்.
அவனைப் போல் நடக்கணும், அவனைப் போல் தான் யோசிக்கணும், அவனைப் போல் தான் சிந்திக்கணும். இன்னொரு விஷயம், நீ டாக்டரா மாறணும்னு நினைக்கிறியா, நீ டாக்டர் போல நடக்கணும், அவனை போல் டாக்டரை போல் யோசிக்கணும், அவனை போல் உட்காரணும். இப்படி ஆசைப்பட்ட கேரக்டராகவே நீ மாறினேன்னா தான் உன் லட்சியங்களை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயத்தை அடையணும் மாற்றம் நினைக்கிறாயோ அந்த விஷயமே உனக்கு கிடைத்த மாதிரி தான். இதுதான் உண்மை. அப்போ நீ எந்த விஷயத்தை அடையிறியோ அதே மாதிரி மாறணும். அப்போதான் அந்த இலக்கை அடைய முடியும். இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய எதுவுமே ஷார்ட்கட்டுன்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதை நம்பி நீங்க ஏமாறாதீங்க தயவுசெய்து. சாதிக்கணும் என்றால் எல்லா தடைகளையும் சந்தித்தே ஆகுங்க. அதான் உண்மை. உங்கள் வாழ்க்கை எந்த நிமிடம் வேணாலும் மாறலாம், அது நமக்கே தெரியாது. அந்த நிமிடம் இந்த நிமிடமாக கூட இருக்கா, அதாவது இந்த 2021 கூட இருக்கலாம். அது உங்கள் கையில். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நல்ல உழைக்கிறதுக்கு மரியாதை எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அதாவது எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம், படிப்புக்கு வயசுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற இந்த உலகத்துல ஒருத்தர் சாதிச்சு காட்டிருக்கார். யார் சார் அவர் அப்படின்னா, இந்த நடந்து முடிந்த நீட் எக்ஸாம்ல 64 வயதுல நீட் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிருக்கார். உங்களுக்கு நம்ப முடியுதா? அதாவது ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஜெய் கிஷோர் பிரதான் அவருடைய பேர். எங்க சார் இது? என்ன சார் பொய்யா சொல்றீங்க? இதான் சார் உண்மை. ஒரிசா மாணவர். அதாவது ஒரிசாவில் இந்த ஆண்டு, அதாவது 2002 விஷயங்கள் முன்னணியில் நடந்திருக்கு. ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னா, நடந்து முடிந்த நீட் தேர்வில் 720க்கு 720 மார்க் எடுத்து தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருக்கிற மாணவன். அதே இன்னொரு சம்பவம் என்ன சார் அப்படின்னா, எஸ்பிஐயில் வங்கி அதிகாரியா ஓய்வு பெற்று 64 வயதை கடந்த ஒரு, அதாவது ஜெய் கிஷோர் பிரதான் என்ற அதிகாரியானவர் அதாவது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட்ல, தன்னுடைய தீர்மானத்துல, குறிக்கோள்ல இடைவிடாமல் முயற்சி செய்து அவரினுடைய முயற்சிக்கு அதிக மார்க் எடுத்து இந்த ஆண்டு ஒரிசாவில், அதாவது விம்சர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். இது உங்களுக்கெல்லாம் தெரியணும். ஃபர்ஸ்ட் சாதிக்கிறதுக்கு வயசு தடையே கிடையாது, அது முதல்ல உங்களுக்கு தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னா, அவருக்கு இன்னொரு சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னா, இவர் சேர்ந்த அதே காலேஜில், அதே மருத்துவக் கல்லூரியில் அவருடைய பொண்ணு பல் டாக்டர் டெண்டல் டாக்டராக 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு சந்தோஷம். அப்போ ஒரே காலேஜில் அப்பாவும் மகளும் படிக்கிறார்கள். அப்ப உன்னுடைய வயதுக்கும், அதாவது அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வயதுக்கும் எந்த முதிர்வுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாதிக்கணுங்கிறதுக்கெல்லாம் இல்லையே கிடையாது, சாதித்து கொண்டே இருக்கலாம். அப்போ இந்த வருடம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முயற்சியா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கணும். அப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த மாதிரி நடக்குமா சார் அப்படின்னா, தாராளமாக நடக்கும். அது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை போல ஓடணும், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமா ஓடணும். அது ஒரு பெரிய தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடாது. ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. சிந்தித்து செயல்படு, எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். அப்போ நாம இன்னைக்கு உலகத்துல எல்லா விஷயத்தையும் குறைத்து கொண்டே வந்துட்டோம். என்ன சார் அப்படின்னா, நடக்கிறதே கிடையாது. எல்லாம் உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி பறக்கிறோம், நடையே கிடையாது. ஏன் அப்படின்னா, உடம்பு சின்ன வயசுலயே உடம்பு நம்ம ஒரு குறிப்பிட்ட எடையை விட தாண்டி
ஃபேட் அதிகமாகி நம்ம உடம்பையே நோயாக வந்து விடுகிறது. அப்போ சர்க்கரை நோய் விரட்டும், நீண்ட ஆயுளுடன் வாழலாம், எதிர்மறை ஆற்றல் நீங்கும், புற்றுநோயை தடுக்கும், கொழுப்பு குறையும், இதயத்திற்கு நல்லது, தோற்றம் அழகா. என்ன சார் ஏதோ கவிதையை மாதிரி படிக்கிறீங்களே? இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் இருக்கார். யார் தெரியுமா? நம்மளை தோற்றத்தை அழகாக்குற ஒரே ஜீவன். நமக்கு டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பை நம்ம பார்க்கறதே இல்லை. அதனால் இந்த 21 அதாவது 2021 ஒரு குறிப்பிட்ட அதாவது தூரம் சைக்கிளில் செல்லலாமே அப்படின்னு நம்மளாம் நினைக்கலாமே, தவறே கிடையாது. அந்த சைக்கிளில் செல்லும் போது தான் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உனக்கு அழகை மிளரூட்டும், உன் உடம்பை அதாவது திடமான உடம்பாக மாற்றும். இது உண்மை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ வருகிற ஆண்டிலாவது நம்ம எந்த விஷயத்தையும் அதாவது ஓடிக்கொண்டு சம்பாதித்தே நடந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய உடம்பு தேகத்தை பார்ப்பதே இல்லை. அதனால் எந்த ஒரு ஆண்டிலேயாவது நம்ம இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு உண்மை. ரைட் சார், போன வருஷம் என்ன சார் நம்ம சாதிச்சோம்? எதுவும் சாதிக்கிறோம். போன வருடம் அதாவது 2020 எல்லோரையும் மறக்க முடியாத, முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வான சம்பவம். நமக்கு எல்லாம் மறந்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம முகத்தையே மறைச்சது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம முகம் உலகத்தினுடைய முகத்தையே மறைச்சிருச்சு. அப்படியே அப்பேற்பட்ட ஒரு வைரஸ் அப்படிங்கிறது நாம் எல்லோருக்கும் கொரோனா அப்படிங்கிற ஒரு உயிர்கொல்லி வைரஸ் தன் வசப்படுத்தி கொண்டது. எதை? 2020 ஆண்டை. இப்போ 2020 முடிவில் 2021 ஆரம்பம் உருமாறிய கொரோனா இந்த ஆண்டையும் தன் வசப்படுத்த நினைத்து உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். அதற்கு நாம் பலியாகி விடலாமா? ஆகக்கூடாது. அப்போ நினைத்த அச்சீவ்மெண்டை அடையணும்னா இந்த இலக்கையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதன் பிடியில் சிக்காமல் இருக்கு. எதன் பிடியில்? கொரோனா அப்படிங்கிற உருமாறிய கொரோனா 2.0 அப்படின்னு பேர். அப்போ தொடர்ந்து கை கழுவணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும், கட்டாயம் மாஸ்க் அணியணும். இதை பின்பற்ற தவறினால் இந்த ஆண்டும் கொரோனா பிடியில் சிக்கிக்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் கடந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். போதும் போதும், வேண்டவே வேண்டாமடா சாமி, இனிமேல் தனி மனித இடைவெளியை கட்டாயம் நான் பயன்படுத்துவேன். இந்த உலகத்தை நோயில்லா உலகமாக மாற்ற இந்த ஆண்டை ஆண்டவன் நல்ல எல்லோராலையும் நல்ல உடம்போடு நல்ல திடகாத்திரத்துடன் நோயில்லாத ஒரு ஆண்டாக நம் ஆண்டை இந்த ஆண்டவன் எல்லோரையும் படைக்க வேண்டும் என பகவானை அருளோடு பிரார்த்தனை செய்கிறேன். நான் உங்களோடு அதாவது இந்த ஆண்டை உங்கள் வெற்றியின் பாதையில், அதாவது இந்த 2021 வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருந்து உங்களோடு பிரயாணம் செய்ய காத்திருக்கிறேன். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், அன்பு நேயர்களே.